அருகில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தலைவர் தான் பார்க்கணும். கேமியோ ரோல் அப்படினு சொன்னாங்க. கேமியோ ரோல் மாதிரி தெரியல. கேமியோ ரோல் மாதிரி தெரியல. நிறைய வராது. அவர் வர நேரம்லாம் தியேட்டருக்குள்ள எப்படி இருந்தது? நல்ல படம். எப்பவுமே தலைவர் படம் தான் எப்படி பண்ணுறாரு. விஷ்ணு விஷால் விக்ராந்தோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ஆகுதுன்னே தெரியல. ரொம்ப எக்ஸைட்மெண்டா போயிருக்குது ஃபிலிம். நெக்ஸ்ட் என்ன ரொம்ப ஆர்வமாகுது. தலைவரை ரொம்ப கம்மியா காமிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல்லா பவர்ஃபுல்லா வெளியே வருவாருன்னு சொல்லி ஃபுல் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுது ஃபிலிம் பாக்குறதுக்கு. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ஸ்டோரி. சூப்பரா இருக்குன்னு வந்துக்கிறாங்க. இதுக்கு மேல தான் ஃபிலிம் எப்படி இருக்குதுன்னு தெரிய வரும். அது ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும். நான் பெங்களூர்ல இருந்து நைட்டு வேலை தூங்காம வேலை லீவ் போட்டு ஆபீஸ் லீவ் போட்டு வேலை விட்டு தூக்குறான்னு சொன்னாங்க. அப்போ கூட ஆபீஸ்க்கே தெரியாம ஃபிலிம் பார்க்க வந்துக்கிறேன். பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்துக்கிறேன். தலைவர் அவர் வந்து இந்த போர்ஷன்லாம் எப்படி இருந்தது? அவர் வந்து இந்த சீன் எல்லாம் சூப்பரா காமிச்சுக்கிறாங்க. ஒரு சீனும் சத்தியமா நெக்ஸ்ட் இந்தியன் இருக்கும். இந்து முஸ்லீம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இந்தியன் இருக்கும். தலைவர் அந்த மாதிரி தான் பிலிம்ல காமிச்சுக்கிறாங்க. சூப்பரா இருக்குது பிலிம். எல்லாருமே பார்க்கணும். அப்பதான் நம்ம நாட்டோட ஜாதி கலவரம்னு ஒன்று கம்மியாகும். விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்தோட ஆக்டிங் எப்படி இருந்தது? விஷ்ணு விஷால் சூப்பர் பிக்ஸ்டாரு. அவரு இந்த பிலிம்ல ரொம்ப பவர்ஃபுல்லா காமிச்சுக்கிறாங்க. அவரோட டேலண்ட் வெளியே காமிக்கிற மாதிரி ஒரு மூவி. இன்னொன்னு அவர் ரியலா கிரிக்கெட் பிளேயரு. அந்த கிரிக்கெட் இப்ப நெக்ஸ்ட் ஹாஃப்ல அவரை காமிக்குவாங்கன்னு எனக்கு நம்புறேன். படம் எப்படி இருந்தது? மேடம் தலைவரை காட்டுற சீன் ஒரு சீனும் சூப்பரா இருக்குது. படம் கண்டிப்பா நல்லா இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தமான படம். ஏற்கனவே போன வாரம் தான் ப்ளூ ஸ்டார்னு ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படம் வந்திருந்தது. அதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? எப்படி இருக்குது? அது கிரிக்கெட்டை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. படம் சூப்பர் ஸ்டார் காட்டுற சீனு எல்லாமே சூப்பரா இது. எம்மாதமே சம்மதம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வராது சார்? கேமியோ ரோல்னாங்க. கேமியோ ரோல் மாதிரி தெரியல மேடம். படம் ஃபுல்லா நடுவில் தலைவரை காமிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரே கொண்டாட்டமா தான். இந்த இன்டர்வல் சீன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இன்டர்வல் சீன் தான் எல்லா படங்களையும் இப்போ ஹைலைட்டா பாக்குறாங்க. இன்டர்வல் சீன் தலைவரை காமிச்சு கரெக்டா இன்டர்வல் காட்டுறது சூப்பரா இருக்கு. சூப்பர். தலைவரோட அருமையா இருக்காரு. தலைவர் சீன் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்குமா. அருமையா இருக்கு. பக்காவா இருக்கு. இன்னும் அடுத்து தலைவர் என்ட்ரி பக்கா. இன்னும் அடுத்து இருக்குது. கொஞ்ச நேரத்துல தலைவர் என்ட்ரி தான். எவ்வளவு நேரத்துக்கு வராரு தலைவர்? ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் வராரு. படம் அவரோட தான் போயிட்டு இருக்குது. இப்போ அவர் வர நேரம் எப்படி இருந்தது? அருமையா இருக்குது. ஒரு கட்டப் இருக்குல்ல, அந்த இது பொறுக்கிற புக்கு அவ்வளவு அருமையா பண்றாரு. அருமையா பண்ணிருக்காங்க. எங்களோட தலைவர் குடும்பத்து பொண்ணு அருமையா பண்ணிருக்குது. ஆமா, வெற்றி தான் இது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 80s 90s மாதிரி வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் எல்லாமே வருவாங்க. அபோவ் 60 அபோவ் இருக்கிறவங்க ஃபேமிலியோட வருவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் பசங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து ஃபேமிலியோட வந்து படம் பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் இப்போ வந்து எல்லா ஃபேமிலியோட வரணும். அந்த திருவிழானா எப்படி நடத்தணும், எதுக்காக நடத்துறாங்க, சொந்த பந்தங்கள் எப்படி சேர்றாங்க. படம் இதுவரையும் பார்த்ததுக்கு அருமையா இருக்கும். படம் 1 மணி நேரம் போச்சான்றது தெரியல. உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து ஏஞ்சி வந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா சூப்பரா இருக்கு. ரஜினி சார் வர ரோல் எல்லாமே அருமையா இருக்கு. ரஜினி சார் வர்றது அந்த போர்ஷன் எப்படி இருந்தது தியேட்டருக்குள்ள? ரொம்ப நேரம் வராரா இல்ல கொஞ்ச நேரம் தான் வராரா? அவரு வந்து போறதே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் படம் ஃபுல்லா ரஜினி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவரோட இந்த இதுதான் அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி தான். படம் ஃபுல்லா ரஜினின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அவர் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. இந்த 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஆனா 1 ஹவர் ரஜினிக்காக தான் படமே ஓடுற மாதிரி இருக்கு. விஷ்ணு விஷால் விக்ராந்தோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்களுக்கான ஸ்பேஸ், ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படி இருந்தது? ஓகே மேடம், சாட்டிஸ்ஃபைட். மெயின் ரஜினி சார் தான். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துக்கு? நாங்க ரஜினி சாரை தான் எதிர்பார்த்தோம்னா, ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிலாம் நாங்க நினைச்சு பார்க்கல. எங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸ் அந்த ரேஞ்சில இருக்கு. இது வந்து 80s 90sல இருக்கும். அதான் சொல்றேன்ல, எங்க வீட்டுல இருந்தாங்கன்னா எங்க ஆயா எங்க தாத்தாவே நான் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் எல்லாம். எல்லாருக்கும் இப்போது இருந்து என் பசங்களுக்கும் பிடிக்கும், எங்க ஆயா தாத்தாவுக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஃபேமிலியோட வந்து பாக்குற அளவுக்கு படமா இருக்கு. ஒரு திருவிழா எதுக்கு நடத்துறோம் அது உண்மை அதுதான். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் தெரியாது. பீச்சுக்கு போலாமா, தியேட்டருக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமான்றாங்க. ஒரு திருவிழா ஒரு கிராமத்துல ஒரு வில்லேஜ்ல போனாங்கன்னா எதுக்கு நடத்துறாங்க என்னன்றது உண்மையான கதையா இருக்கு. படம் நல்லா இருக்கு, செமையா இருக்குது. இந்த படம் பாக்குறதுக்கோசரம் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பழனியில இருந்து இங்க ஒரு வேலையை வந்தேன். திடீர்னு தலைவர் படம் போட்டிருக்கான்னு சொன்ன உடனே அப்படியே டிக்கெட் புக் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டேன். நான் அப்படியே படம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் தலைவர் படம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல் ஷோ பார்த்துருக்கேன். அது சென்னையில் வந்து பாக்குறது இது ஃபர்ஸ்ட் டைம். படம் சூப்பரா இருக்குது. படம் நல்லா வெற்றி. எதிர்பார்த்து வந்தீங்க, அது எதிர்பார்ப்பு
பயங்கர எதிர்பார்ப்பு. நான் நினைச்சு சும்மா ஒரு நார்மலான கதையாக தான் இருக்குன்னு பார்த்தா படம் கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது. படம் நல்ல பெரிய லெவலுக்கு வரும்னு நினைக்கிறேன். தலைவர் நல்ல செமையா இருக்குது. அவரோட கெட்டப்பு அவரோட இதெல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்கு, மாசா இருக்குது, செமையா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கு படம், நல்லா போகுது. ஐயோ அவங்க கெட்டப்பு பயங்கரம். நான் இது வரைக்கும் அந்த கெட்டப் நான் பார்த்ததில்ல. இந்த கெட்டப்பில் பார்க்குற போது கொஞ்சம் நல்ல செம்மையா இருக்கு, பயங்கரம் சூப்பரா இருந்தது. அது இது வரைக்கும் நான் வந்து அவங்க இன்னும் சைடு ஆகிட்டு தான் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் இதுல வந்து நல்ல முக்கியமான ஒரு கேரக்டர் போட்டிருப்பாங்கன்றது இவங்க வச்சு கதை அவங்க போகும் மாதிரி தெரியுது. ஏன்னா ரஜினி சார் வந்து அங்கே இவங்க வந்து இவன் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற வச்சிருந்தா இந்த கதையை கொண்டு வர முடியும். அடுத்த கட்டத்தில் வந்து ரஜினிக்கு போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிராமத்தை வந்து கொண்டு வர மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான படம். சோ கிரிக்கெட் எந்த அளவுக்கு பேசிருக்காங்க, எந்த மாதிரியான கிரிக்கெட் பத்தி பேசிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது? இது பத்தி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் வரமாட்டது. அதுல வந்து கிரிக்கெட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு பெரிய நல்ல நிலைமை கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.